வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு எஸ்பி பிரசாந்த் காட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வருகிறேன். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு, அதாவது எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து, அதாவது எஸ்பி காட்ஸுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. வாங்க இப்ப தலைப்புக்குள்ள போலாம். அதாவது அமரன் வெற்றி விழாவில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு போல்டு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்காரு. அதை பத்தி ஒரு முழு விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நாம அமரன் வெற்றி விழால சிவகார்த்திகேயனின் வைரல் பேச்சு மற்றும் அவர் பேச போகும் சம்பவங்களை குறித்து தான் இந்த வீடியோல இருக்க போகுது. தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரும் அமரன் படத்துக்கு அற்புதமான வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. 100 நாட்களையும் தொடர்ந்து ஓடிய இந்த படம் முதல்ல சாதனையும் படைச்சிருக்கு சிவகார்த்திகேயன் கரியர்ல. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் அமரன் படக்குழு நடத்திய வெற்றி விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேசிய போல்டு ஸ்பீச் தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் இருக்கு. அந்த ஸ்பீச்ல, அந்த முக்கியமான ஸ்பீச்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு மற்றும் அவர் வெற்றியின் காரணங்கள் பற்றிய முழு விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. அமரன் படத்தை முதல்ல நாங்க சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதுல சிறப்பு அம்சத்தை நாங்க பார்ப்போம். இந்த படம் மறைந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜரின் அவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டெடுக்கப்பட்டிருந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஒரு செயற்கை பூர்வமான உண்மை சம்பவங்கள் அடிப்படையான ஒரு படம் என்பதால மக்கள் இதை ஏற்கனவே ஒட்டுக்கொண்டிருக்காங்க. இப்படத்தை உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் இயக்கினாரு. அவர்களின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிச்சு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி படத்தை உண்மையான ஒரு தேசபக்தியில உணர்வோட மெய்நிறகமாக உருவாக்கி இருந்தாரு. இதுல முக்கிய கதாபாத்திரத்தை சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி இருவர் முதல் முறையாக ஜோடி சேர்ந்தாங்க. சிவகார்த்திகேயன் சீரியஸ் எமோஷனல் நடிப்பு அனைவரையும் ஆச்சரியப்பட வச்சிருந்த படத்துல. சாய் பல்லவியின் நேர்த்தியான நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. முக்கியமா இசை மொழிப்பதிவிலையும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் படத்திற்கு மனதை உருக்கும் பின்னணி இசையை வழங்கியிருந்தார். ஒளிப்பதிவு சவுந்தரராஜன் அவர்களால் மிகவும் அழகாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த 100 நாட்கள் வெற்றி கொண்டாட்டத்துல இப்படம் 100 நாட்களையும் கடந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு. இதே நேரத்துல அதை கொண்டாடும் வகையில சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற நகரில் வெற்றி விழா நடந்துச்சு. விழாவில் படக்குழு, தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர் அனைவரும் பங்கேற்றனர். அவங்க சொன்னதுல இந்த படம் 100 நாளோடி வெற்றிக்கான காரணம் கேட்டீங்கன்னா, படம் உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கிறனால இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் ஆளுமை மற்றும் படத்தின் தரம் இதை வெற்றியடை செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த சமயத்துல சிவகார்த்திகேயன் ஒரு போல்டு ஸ்பீச் சொல்லியிருக்காரு. விழாவில் சிவகார்த்திகேயன் தனது உண்மையான இன்ஃபர்மேஷன் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. கமல் சார், எனக்கு சம்பளம் ரொம்ப கரெக்டா வந்துருச்சு சார். இது ஒரு அரிதான விஷயம். இவர் என்ன கூறியிருக்காருன்னா, தமிழ் சினிமாவில் பல நேரங்களில் நடிகர்களுக்கும் சம்பளம் தாமதமாக கிடைக்குது அல்லது வாங்கிய சம்பளத்திலிருந்து சிலர் பிடிங்கியும் இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பாளராக இருக்கும் போது இது போன்ற பிரச்சனை இல்லவே இல்லைன்னு சிவகார்த்திகேயன் கூறியிருக்காரு. வாங்குற சம்பளத்தை பிடிங்கிட்டு போற குரூப்பும் இருக்கு சார் என்று. இந்த வசனம் இப்போது சோசியல் மீடியால கேலி மற்றும் விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு. பலர் இது சினிமாவின் உலகின் உண்மையான நிலைமை என கூற, சிலர் இது யாரை குறிக்கிறது என விசாரணை நடத்தி வராங்க. சம்பளத்தோடு மரியாதை முக்கியம் என்பது அவர் குறிப்பிட்டிருந்தார். சிவகார்த்திகேயன் மேலும் கூறியதாவது, ஒரு நடிகருக்கு சம்பளம் கொடுத்தாலே போதாது, அவருக்கு மரியாதை மிக முக்கியம். கமல் சார் இந்த விஷயத்துல மிகுந்த நேர்மையானவர். பலர் இதை ஆதரிக்கிறாங்க. பல ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் நேர்மை மற்றும் தொழில்மை அனுபவத்தையும் புகழ்ந்து பேசுறாங்க. சிவகார்த்திகேயன் சொல்வது உண்மை என்றும் தமிழ் சினிமா இது போன்ற பெரிய விஷயங்கள் இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. ஆனா நெட்டிசன்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவரை யாரை குறிப்பிடுறாரு என பரபரப்பாக பேசி வராங்க சோசியல் மீடியால. சம்பளம் வாங்கும் போதே நன்றா பார்ப்பது நல்லதுன்னு சொல்றாங்க. பின்னால் சொல்ல வேண்டியது இல்ல சிலர் விமர்சிக்கிறாங்க. தீர்க்கமான பார்வையை முடியும் என்ன சொல்ல வரோம்னா, தமிழ் சினிமாவில் இது ஒரு அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். சிவகார்த்திகேயன் உண்மைதான் பேசுறாரு. ஆனா இது யாரு குறிக்குது என்பதுதான் முக்கியம். அமரன் வெற்றியால் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய மரியாதை உருவாயிருக்கு. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன காய்ஸ்? சிவகார்த்திகேயன் பேச்சு சரியா இல்ல தவறா? கமெண்ட் சொல்லுங்க. முக்கியமா எஸ்பி காட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை வீடியோல பதியுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த் பை எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.